வணக்கம். இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஸ்க்ரீன் மிரரிங் ஆர் கேஸ்ட் ஸ்க்ரீன். ஃபர்ஸ்ட், ஸ்க்ரீன் மிரரிங்னா என்னென்னு பார்ப்போம். மொபைலினுடைய ஸ்க்ரீனை நாம் லேப்டாப்பில் எப்படி பார்க்கறது, ஆர் லேப்டாப்னுடைய ஸ்க்ரீனை எப்படி நாம் மொபைலில் பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு பேர் தான் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் சொல்லுவோம், இல்லைன்னா வந்து கேஸ்ட் ஸ்க்ரீன்னு சொல்லுவோம். நாம் இப்போ பார்க்க போகிறது மொபைலுடைய ஸ்க்ரீன் வியூவை எப்படி லேப்டாப்பில் நாம பார்க்கறது. ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கேஸ்ட் ஸ்க்ரீன் ஆர் ஸ்க்ரீன் மிரரிங் வந்து பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து குரோம் எக்ஸ்டென்ஷன் மூலயமா வந்து இந்த கேஸ்ட் ஸ்க்ரீன் ஆர் ஸ்க்ரீன் மிரரிங் வந்து பண்ணுவாங்க. நாம இங்கே பண்ண போகிறது வந்து இந்த ரெண்டு மெத்தடு இல்லாமல் நாம விண்டோஸில் இருக்கிற ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணியே வந்து நாம எப்படி ஒரு ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இங்கே நான் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 10. அதில் கீழே டைப் ஹியர் டு சர்ச்ன்னு இருக்கும். இதில் ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ்ன்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் இன்னொரு மெத்தட் மூலிமா கூட நீங்கள் இதை ஓப்பன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கீழே ரைட் சைடு கார்னரில் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த ஆல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சிஸ்டம் இருக்கும். இந்த சிஸ்டத்தை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான வியூ கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே இங்கே லெஃப்ட் சைட் கார்னரில் ப்ரொஜெக்டிங் டு திஸ் பிஜின்ட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் டு திஸ் பிசின்ட்டு வரும். ஸோ இதில் தான் வந்து நாம் ஸ்க்ரீன் மிரரிங்க்கு உண்டான செட்டிங்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு, இந்த 3 பாக்ஸில் இருக்கிற செட்டிங்ஸ் வந்து நாம் செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறத கிளிக் பண்ணால் நம்மளுக்கு 3 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அவைலபிள் எவ்ரிவேர் ஆன் செக்யூர் நெட்ஒர்க்ஸ் இருக்கும். செகண்ட் ஒன் வந்து அவைலபிள் எவ்ரிவேர் இருக்கும். தேர்ட் ஒன் வந்து ஆல்வேஸ் ஆஃப்ல இருக்கும். ஸோ நார்மலாக வந்து நம்ம அவைலபிள் எவ்ரிவேரை கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்க் டு ப்ராஜெக்ட் டு திஸ் பிசின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் டைம் ஒன்லி ஆர் எவ்ரி டைம் கனெக்ஷன் இஸ் ரெக்வெஸ்டட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒன்லைங்கிற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது மட்டும் இது வந்து பர்மிஷன் கேட்கும். அதர்வைஸ் வந்து அது பர்மிஷன் கேட்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கையர் பின் ஃபார் பேரிங் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நெவர்ன்ட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம், தேர்ட் ஒன் வந்து ஆல்வேஸ்ன்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து நெவர்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து மொபைல் கூட வந்து பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பின் தேவைன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆல்வேஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து நெவர்ங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து லான்ச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே லான்ச் த கனெக்ட் ஆப் டு ப்ராஜெக்ட் டு திஸ் பிசின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் நம்மளுடைய பிசி வந்து ரெடி டு கனெக்ட். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அதர் ஒயர்லெஸ் கனெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் ஸ்க்ரீன் காஸ்ட் இருக்கும். சம் மொபைல்ஸில் வந்து காஸ்ட் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் காஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன் காஸ்ட்னுடைய எனேபிள் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது அவைலபிள் டிவைஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கும். லேப்டாப்னோடது இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ஷன் கொடுத்தா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிசி கூட வந்து கனெக்ட் ஆகிக்கும். மொபைலில் கனெக்டட் கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த பிசி ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு இங்கே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய மொபைல் வந்து இப்போ கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து என்னுடைய மொபைலினுடைய ஸ்க்ரீன். ஸோ நான் இது வந்து மொபைலில் நம்ம என்ன பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இங்கே நம்மளுக்கு வியூ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ மொபைலில் என்ன யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்க்கணுன்னாலும் நம்ம இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் பார்க்கணும்னா இது என்னுடைய சேனல்ஸினுடைய வீடியோஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கறனாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்படி வந்து யூடியூப் மட்டும் கிடையாது. ஸோ எந்த சேனல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ப்ளே பண்ணி காமிக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸோ இப்படி வந்து நம்ம மொபைலில் என்ன யூஸ் பண்ணாலும் அதை வந்து நம்ம லேப்டாப் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இப்படி வந்து ஈஸியாக வந்து நம்ம ஸ்க்ரீன் காஸ்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம், ஆர் ஸ்க்ரீன் மிரரிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இன்கேஸ் கேமும் கூட நம்ம ப்ளே பண்ணுறதுனாலும் இதை ப்ளே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்வே சர்வர் இருக்குது.
ஸோ இப்படி வந்து ஈஸியாக வந்து நம்மளுடைய மொபைலை வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த விதமான அடிஷ்னல் அப்ளிகேஷனும் இதுக்கு தேவைப்படாது. ஈஸியாக வந்து மொபைலை வந்து நம்ம லேப்டாப்னுடைய ஸ்க்ரீன் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுடைய வைஃபை டிஸ்கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு லாக் அவுட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இதுக்கு போயிடும், ஸ்க்ரீன் போயிருக்கும். ஸோ இதில் எஸ்கேப் கொடுத்து நீங்கள் நார்மலாக வந்து லேப்டாப் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.